பராசக்தி படம் பார்த்தாச்சு. எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் இல்லாம ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். பராசக்தி டைரக்டட் பை சுதா கொங்காரா. முதல்ல ஆக்டிங். படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சதுனாலயோ என்னவோ தெரியல, ஸ்ரீலீலா இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க நடிச்சது மட்டும் கொஞ்சம் எனக்கு அப்பப்போ ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து மோஸ்ட்லி சீரியஸ் டோன்ல தான் இருந்தது படம். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க பெருசா எனக்கு ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியல, நல்லா தான் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லவ் சீன்ஸா இருக்கட்டும், அந்த லைட்டா அந்த ஃபன்னியான சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்தது. சிவகார்த்திகேயன்லாம் அந்த சீன்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாரு. அதர்வாலாம் நல்லா நடிச்சிருந்தாரு, சிவகார்த்திகேயனும் நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு ஜெயம் ரவி நடிச்சது நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லன்னு சொல்ல முடியல. அது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, ஒரு சில சீன்ஸ்ல வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சீன்ல அழுவாரு. அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து மோஸ்ட்லி இல்ல, ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. அதர்வாவோட ஆக்டிங்குமே வந்து எங்கேயுமே குறை சொல்ல முடியாத மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தார். படத்தோட சாங்ஸ், படத்துல சாங்ஸ் வந்து ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு வந்து ஒரு என்ஜாயபிளாவும் இல்ல, அது ஜாலியான ஒரு பாட்டு மாதிரியும் இல்ல, அது ஏதோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது எதுக்கு அந்த பாட்டு வந்துச்சுன்ற மாதிரி இருந்தது. ஆனா அந்த பஞ்சாரத்தை போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், லவ் சாங் இருக்கும், அந்த சாங் வந்து சூப்பரா இருந்தது. அந்த சாங் வந்து பிரசன்ட் பண்ண விதம், அதோட எக்ஸிகியூஷனுமே சூப்பரா இருந்தது. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு தெலுங்குல ஒரு சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல, அந்த சாங் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது பெருசா வந்து எல்லா பாட்டுமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல. அப்புறம் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இன்டர்மிஷன் ஒரு சீன் வரும், பயங்கரமா இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். சிவகார்த்திகேயனை காமிப்பாங்க, அதர்வா அவங்க அண்ணனை பாப்பாரு, இந்த சீன்லாம் சேர்ந்து அந்த மியூசிக்கோட சேர்ந்து பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து அந்த சீன் வந்து அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கேற மாதிரி இருந்துச்சு அந்த சீன். ஆனா மேட்டர் என்னன்னா, மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து தேவையில்லாம நிறைய என்னடா இந்த மியூசிக் சம்பந்தமே இல்லையே, அந்த மியூசிக் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்தது. அந்த சீன்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன அப்படியே வெளியே கொண்டு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து எனக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்ஸ் வந்து இந்த படத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா லைட்டிங் இருக்குல்ல, இந்த லைட் இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது, அதாவது நேச்சுரலா இல்லாம கொஞ்சம் ஆர்டிபிஷியலா ஒரு சில சீன்ஸ்ல ஒரு சில ஷாட்ஸ்ல தெரிஞ்சது. ஆனா கேமரா ஒர்க் மட்டும் படத்துல ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அந்த சீன், அந்த செல்லுக்குள்ள ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன்ல வந்து இந்த லைட்டிங்கா இருக்கட்டும், கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், அதாவது அதே மாதிரி அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயுமே வந்து லைட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அந்த பேர் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மட்டும் கொஞ்ச நேரம் லைட்டிங்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது ஏதோ ஷூட்டிங்ல மேபி வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா ஒரு சில இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது லைட்டிங். படத்துல வந்து அங்கங்க நிறைய இந்த கிரீன் ஸ்கிரீனா இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிளீனா தெரிஞ்சது. சரி, இப்போ வந்து ஜெனரலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருந்தது, எஸ்பெஷலி அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப டிராகியாலாம் இல்ல, பட் படம் நல்லா போயின்னு இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு அந்த ஒரு சீன் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. பெஸ்ட் சீன் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்டர்வல் சீன் தான். இந்த உடம்பெல்லாம் முறுக்கு எடுக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு சீனா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா கிரிப்பிங்கா இருந்தது. அதுல வந்து பெருசா அந்த லவ் போர்ஷனோ இல்ல தேவையில்லாத சீன்ஸ்லாம் பெருசா எதுவும் இல்ல, எல்லாம் அழகா டக்கு 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 டக்குன்னு கதை நவுற ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்து போவோம், அது மட்டும் கொஞ்சம் தடையா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அழகா போயிடும். அதே மாதிரி எனக்கு இந்த ஜெயில் சீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த சீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து எனக்கு எங்க பெரிய ப்ராப்ளமா இருந்ததுன்னா, இந்த கிளைமேக்ஸ் சீன் வரும், ஜெயம் ரவிலாம் வந்து இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ட்ரெயின்ல வந்து ஜெயம் ரவிக்கு ஆகும். ஒரு சில இடத்துல இந்த லாஜிக் மீறல் வந்து நிறைய இருந்துச்சு இந்த படத்துல. அதாவது நார்மலா லாஜிக் மீறல் இருக்கலாம் படத்துல, தப்பு கிடையாது. ஆனா உண்மை சம்பவத்துல இருந்து நம்ம எடுத்து ஒரு படம் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்துல கொஞ்சம் ஓவராவே இருந்த மாதிரி இருந்தது. மேபி ஏதாவது டீடைலிங் கூட வச்சுக்கலாம், நமக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு சீன் வரும், மக்கள்லாம் போய் போலீஸ்காரங்களை அடிக்க போற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஜெயம் ரவி நடந்து தான் போயிட்டு இருப்பாரு. ஆனா ஜெயம் ரவியை வந்து யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவரை தாண்டி போய் போலீஸ்காரங்களை போய் அடிக்க போற மாதிரி இருக்கும். சரி, படம் தானே சொல்லிட்டு ஒரு சினிமா லிபர்ட்டில அப்படி பண்ணாங்களா, வில்லனிசம் காமிக்கிறதுக்காக, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு அப்படி எனக்கு தெரியல. படம் யாராவது பார்த்திருந்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு போடுங்க கீழே கமெண்ட்ஸ்ல. அதே மாதிரி அதர்வாவோட கேரக்டர் வந்து அவசர கொடுக்குத்தனமான ஒரு கேரக்டரா இருக்கும். அவங்க அண்ணன் சொல்லிட்டு போவான் இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு, அதை தான் முதல்ல செய்வான். அவங்க அண்ணன் வந்து கரெக்டா ஒரு பிளான் போட்டு போவான், அதை செய்ய மாட்டான், அதை விட்டுட்டு மத்ததை செய்வான். முந்திரி கொடுத்தனமா நிறைய முடிவு எடுத்து டக்குன்னு செஞ்சிருவான், அப்புறம் அனுபவிப்பான். அப்புறம் அந்த மாதிரி அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. ஓகே, இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னா 6.5 out of 10. இதே மாதிரி போன வருஷம் ரிலீஸ் ஆனதுல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸை பத்தி நான் பேசியிருக்கேன். இங்க எங்கேயாவது அந்த வீடியோ இருக்கும், கிளிக் பண்ணி போய் பாருங்க.